ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரோகம் பண்ணுற புருஷங்காரனை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்றத தான் இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் சொல்கிறது தான், இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு படுத்த படுக்கையா பெட்ல கிடக்குறா. அந்த டைமுக்கு இவளை பார்த்துக்கிறது பக்கத்துல யாருமே இல்லை. ஆனா அதே நேரத்துக்கு புருஷன்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு எழுந்து அதுக்கப்புறமா சரி மருந்து நம்மளே குடிப்போம் அப்படின்னு சொல்லி குடிக்கிறதுக்கு எடுக்கிறா. ஆனா அந்த டைமுக்கு கரெக்டா புருஷன்காரன் வரான். வந்த உடனே ஹனி நீ கவலைப்படாத, உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். கிட்ட போயிட்டு கொடுக்குற மாதிரி ஸ்பூனை கீழே போடுறான். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மெடிசனையும் கீழே ஊத்திடுறான். எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, உனக்கு ஸ்லோ பாய்சன் வச்சதே நான் தான், இன்னமும் நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறான். அப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது இவன் தான் வந்து ஸ்லோ பாய்சன் வச்சிருக்கான்றது. இப்பதான் நமக்கு அடுத்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து ஜெனி. இவ யாரு அப்படின்னு பார்த்தா புருஷங்காரனோட கசின். நீ இவனோட கசின் தானே, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, என்னது கசினா? அதெல்லாம் உன்னை ஏமாத்துறதுக்காக நாங்க சொன்ன விஷயம், நான் வந்துட்டு இவனோட லவ்வர் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. இது என்னோட கசின் ஊர்ல இருந்து வந்திருக்கா, அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூடயே தங்க வச்சிருக்கா இவ்வளோ நாளா. இப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் கள்ளக்காதல் பண்றாங்கன்றது. இவ்வளோ நாளுமே வந்துட்டு உங்ககிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் நான் எங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாளும் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நல்லபடியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் உன்னோட அவசியமே எங்களுக்கு கிடையாது. நீ செத்துட்ட அப்படின்னா சீக்கிரமாக நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி புருஷங்காரை சொல்கிறானா. அதை கேட்டு ஹீரோயினுக்கு பயங்கர சங்கடமாயிடுது. கேவலமாக கேடுகட்டுத்தனமா இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி என் எதிர்க்கே பண்ணுறதுக்கு? உங்களெல்லாம் வந்துட்டு உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாளா. இவளுக்கு ஜெனிக்கு செமையா கோவம் வந்துட்டு, ஹீரோயினை இப்பவே நீ செத்து போனீனா தாண்டி நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்றா. புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இன்னும் கொஞ்சோண்டு மெடிசன் தான் இருக்கு, இதையும் நீ குடிச்சிட்டுன்னு வச்சுக்கோ, இப்பவே செத்துருவேன், என்னோட ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த பாய்சனை வந்து ஹீரோயினோட வாயில கம்பல் பண்ணி ஊத்துறான். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. என்னது இது? இது என்னோட கனவா இல்லைன்னா இது என்னோட மறு ஜென்மமா? எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவளே குழப்பத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் புருஷங்காரன் வீட்டுக்குள்ள வரான். அதுவும் வந்துட்டு அந்த கசினை கூப்பிட்டுக்கிட்டு இப்பதான் கசினை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போறான் ஹீரோயினுக்கு. ஹனி, இவதான் வந்துட்டு என்னோட கசின், ரொம்ப தலை ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. இப்போதைக்கு நம்ம தான் இருக்கோம் அவளை பாத்துக்கிறதுக்கு. கொஞ்ச நாளுக்கு அவ நம்ம கூடியதான் இங்க தங்க போறா, என்னோட பிசினஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு, அப்பனா நம்ம வந்து உண்மையா கனவுல பார்த்தது எல்லாமே இப்ப நடக்க போதா, இல்ல அப்படின்னா நம்மளோட மறு ஜென்மம் ஆயுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இந்த வாட்டி ஹீரோயின் எல்லாத்துக்குமே ரெடி ஆயிடுறா. இந்த வாட்டி நான் உங்ககிட்ட சிக்கல, நீங்க ரெண்டு பேரும் தான் என் கிட்ட சிக்கிருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிறா மனசுக்குள்ள. நானும் அண்ணாவும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்தோம், அதனால ரொம்ப நெருக்கமா இருப்போம். அதை நீங்க எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டீங்கல்ல நீ அப்படின்னு கேட்கும் போது, சேச்சே நான் ஏமா தப்பா நினைச்சுக்க போறேன், அவர் உன்னோட அண்ணனாச்சே, அப்ப நீ அவர்கிட்ட நெருக்கமா இருந்துதானே ஆகணும் அப்படின்னு கலாய்க்கிறா. ஹலோ சொல்ல கையை கொடுத்தா ஹீரோயின் விடுவாளா? கையை போட்டு முறுக்கி எடுத்துடுறா. உடனே அவன் புருஷங்காரன், ஐயோ ஏமா கையை விடுமா, பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உதறி விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின், ஐயோ உங்க தங்கச்சி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கா, நான் சாதாரணமா தான் பிடிச்சேன், அதுக்கே கத்துறா அப்படின்னு சொல்லி ஆக்ட போடுறா. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போய் எங்களுக்கு குக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறா. நைட்டு ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமா திட்டத்தனமா அவளோட ரூமை எட்டி பாக்குறான் புருஷங்காரன். பார்த்துட்டு அப்பாடா தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு நேரா அவகிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு போயிடுறான். அவ தூங்கிட்டாளா அப்படின்னும் போது, தூங்கிட்டா, இப்போதைக்கு வந்து டெம்பரவரியா தான் தூங்குறா, அதுக்கப்புறமா அவளை ஒரேடியா நான் தூங்க வச்சிருவேன், அவளை மட்டும் நான் கொண்டுட்டேன்னா எல்லா பணம் எல்லா சொத்து நமக்கு தான், நீயும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிய ஒரே வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குறான் பாத்தீங்களா. இப்பதான் நம்மளோட ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவர் தான் நம்மளோட ஹீரோ. இவரோட பேரு வந்து சு. இவர் வந்து பணக்கார வீட்டுக்கு ஒரே வாரிசு. அது மட்டும் இல்லாம பல வருஷமா வெளிநாட்டுல இருந்துட்டு இப்பதான் அவரோட கம்பெனியை இவங்க அப்பா நீதாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காக இங்க சிஇஓவா அவன் பொறுப்பேத்துக்கிறான்.
அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கிளப்ல உட்காந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மேல் ப்ராஸ்டியூட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வர வச்சு அதுல யார் அவளுக்கு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு யாரையுமே பிடிக்கல, நீ எல்லாம் ரிஜெக்டட்னு சொல்லி அனுப்பிடுறா. அந்த டைமுக்கு நம்ம ரூம் கதவை திறந்துக்கிட்டு ஹீரோ வந்துடுறான். உள்ள வந்த உடனே ஹீரோயின் பார்த்துட்டு, இவன் எனக்கு ஓகே, மற்ற எல்லாரும் ரிஜெக்டட், நீங்க எல்லாம் போங்க, இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. நேராக ஹீரோ கிட்ட வந்துட்டு, உடனே எல்லாம் உன்னை செலக்ட் பண்ணிட முடியாது, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் உன்னை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாளா. நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி, யார் இந்த பொண்ணு, நம்ம ரூம்ல இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா இவங்க வந்து மீட்டிங்காக இங்க வந்திருக்காங்க ஒருத்தரை பார்க்கறதுக்கு. பார்த்தா இப்பதான் இவனுக்கு தெரியுது ரூம் நம்பர் தப்பா இங்க வந்துட்டு இருக்கான். ஐயோ சார், அது வந்து என்னன்னா அப்படின்னு சொல்ல வரும்போது, எதுவும் பேச வேண்டாம், நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை வெளியில அனுப்பிடுறான். இப்பதான் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போனா இல்லையா, அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட எதிரிங்க எல்லாம் சேர்ந்து இவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி வழிமறிச்சு இவனை அடின்னு அடிச்சிருப்பாங்க. டைமுக்கு நடு ரோட்ல அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கிறவனை நம்ம ஹீரோயின் தான் வந்து காப்பாத்திருப்பா. ஆனா காப்பாத்திட்டு அவ போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயினை இவன் பார்த்தே இருக்க மாட்டான். ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க, என்னோட பெர்ஃபார்மன்ஸை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றானா. உடனே ஹீரோயின் பயந்து போடுறா. போதும் ஓகே தான், நீ எல்லாமே நல்லா தான் பண்ற, ஆனா இதெல்லாம் வந்து நீ என்கிட்ட பண்ணக்கூடாது, நீ என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வேலை செய்ய போற, நான் உன்னோட பாஸ், நீ பண்ண வேண்டியது வந்துட்டு என்னோட புருஷங்கார ஒரு செட்டப்பை வச்சிருக்கான், அவகிட்ட தான் நீ இதெல்லாம் பண்ணணும், அவகிட்ட ஃப்ளர்ட் பண்ணணும், அவளை எப்படியாவது நீ மயக்கணும், அவகிட்ட இருக்க என்னோட பணம் எல்லாத்தையும் நீ வாங்கி என்கிட்ட தரணும், அதுக்கு நான் வந்து உனக்கு பே பண்றேன், அதே நேரத்துக்கு நீ பெரிய பணக்கார மாதிரி நடிக்கணும், நீ பெரிய பணக்காரனா இருந்தா மட்டும்தான் அவ உன்கிட்ட மயங்குவா, காசு இல்லாதவனெல்லாம் அவ பார்க்க கூட மாட்டா, ஸோ இதெல்லாம் நீ பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு நல்ல செட்டில்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. உனக்கு உன்னோட பணம் தான் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா அதுக்கு நீ அவன் மேலே கரெக்டாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அது நான் பண்ணலாம், ப்ரூஃபை ரெடி பண்ணிட்டு, ஆனால் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கின்னு சாகணும், எனக்கு அதுதான் வேணும், அதை என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ, இதை நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை இதை பண்ணுறதுக்கு, ஆனால் வந்துட்டு நீ எனக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணணும், நான் கேட்குறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நீ ஏடா கூடமா என்கிட்ட இருந்து எதனா எதிர்பார்த்த அப்படின்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறா. கவலைப்படாத, அந்த அளவுக்கு கேவலமா கீழ்த்தரமான ஆள்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ப்ராஸ்டிடியூட் தானடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோயினுக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, எனக்கு வந்து பெருசா ஃப்ளோட் பண்ணி எல்லாம் பழக்கமே இல்லை, பெருசா பொண்ணுங்க கிட்ட பேசி கூட பழக்கம் இல்லை, நான் உன்கிட்ட பழகிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறான். கொன்னுடுவேன் பார்த்துக்க, உனக்கு நான் காசு கொடுக்குறேன், நீ எனக்கு வேலை செய்ய போற, அவ்வளோதான், அதோட நிறுத்திக்கோ, மற்றபடி என்கிட்ட இந்த சேஷ்டி எல்லாம் காட்டலான்னு நினைச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டுறா. இவன்கிட்ட காசு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினே என்ன பண்றானா, அவ செலவு பண்ணி எக்கச்சக்கமா இவனுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறா. இதை பாரு, பணக்காரங்களாம் எப்படி நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேற சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் வந்துட்டு காலையில கள்ளக்காதலி கசின் இருக்கா இல்லையா, அவளை காட்டுறாங்க. பார்க்ல உட்காந்துக்கிட்டு யோகா பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு தற்செயலா நம்ம ஹீரோ ஜாக்கிங் பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவ பக்கத்துல இருக்க பெஞ்சில் உட்கார்றான். நம்ம ஹீரோயினும் வந்து தள்ளி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு. கொஞ்ச நேரத்திலேயே அவ என்ன பண்றான்னா யோகா பண்றதை நிறுத்திட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஃபுல் அண்ட் ஃபுல் அவ போட்டிருக்க ட்ரெஸ், அதுக்கப்புறம் அவன் கட்டியிருக்க வாட்ச், அவன் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிரைஸ் டேக் போட்டு பாக்குறா. கண்டிப்பா இவன் பெரிய பணக்கார வீட்டு பையனா தான் இருப்பான் அப்படின்றத அவ ஜட்ஜ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ கட்டியிருக்க வாட்சோட விலை வந்து கோடிக்கணக்கில் இருக்கும் போல. அதை வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பழைய விஷயத்தை யோசித்து பாக்குறா. புருஷன்காரன் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட எனக்கு அந்த வாட்ச் வேணும், அந்த பிராண்ட் வாட்ச் வேணும் அப்படின்னு கேட்கும் போது, ஐயோயோ நீ வேற, இப்போ நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து எக்கச்சக்க பணம் தேவைப்படுது, நான் எப்படி வந்து உனக்கு அந்த ஒரு வாட்சை வாங்கி தர முடியும், அதில் அவ்வளோ பணத்தெல்லாம் நம்மளால போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதை நினச்சி பார்த்து செம்மையா வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு இருக்கா இப்போ. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறா அப்படின்னு பார்த்தா, ஃபேக்கை பார்த்து கூட இந்த பேக்கு எல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிச்சு போல. கன்ஃபார்மாக அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா ஹீரோக்கு விழுந்துட்டா அப்படின்னு ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பிராண்டடு. அதுக்குள்ளே இங்கே ஹீரோ வந்து அவனோட ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஐயோ எனக்கு கால் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு, ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டு இருந்தேன், அதனாலயே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறானா. உடனே கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே கைத்தாங்களா ஹீரோவை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சு காலெல்லாம் அமுக்கி விடுறாளா. ஹீரோ வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இதுதான் என்னோட பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிஸ்னஸ் கார்டை கொடுக்குறான். உடனே இவளும் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ பெரிய ஆளா நீங்க அப்படின்னு ஷாக் ஆயிடுறா.
ஹீரோயினோட புருஷன்காரன் கரெக்டா கசினுக்கு கால் பண்றானா, கால் வந்த உடனே ஹீரோ வேணும்னே கேக்குறா, யாருங்க உங்களோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறான். சேச்சே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைங்க, நான் ரொம்ப சிங்கிளா தான் இருக்கேன் பல வருஷமா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவ கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் உடனே வரா, பரவாயில்ல சான்ஸே இல்லை, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே நடிக்கிற அப்படின்னும் போது, ஆமா உண்மையாதான், நீ வேணா ஒரு ட்ரையல் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட பயங்கரமா ஃப்ளோட் பண்றான் ஹீரோ. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கு அவ மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிடுறா, ஹாய் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தியா எந்த அளவுக்கு அலையிறாப்பார், பணம்னு பார்த்த உடனே எவ்வளோ அலையிறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன மெசேஜ் அனுப்புறான்னா, நீங்க போகும்போது உங்களோட பேக் எங்கேயோ மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்க வந்து என்னோட பேலஸ்ல அந்த பேக்கை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றான். என்னது பேலஸா, அவ்வளோ பெரிய பணக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துடுறா. கண்டிப்பா, ஆனா என்னால நைட்டு 10 மணிக்கு தான் வர முடியும், நான் 10 மணிக்கா வரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் அனுப்புறா. பாத்தியா உடனே வரேன்னு சொல்லிட்டா, அதுவும் நைட்டு 10 மணிக்கு தான் வருவாளாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட காட்டுறா ஹீரோ. நீ எதுக்கு முட்டாள்தனமா பேலஸ்னு தான் சொன்னேன், அவ்வளோ காசுலாம் ரெண்ட்டுக்கு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என்னோட ஃப்ரெண்டோட இடம் தான், அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அவன் கிட்ட ஒரு நாள் கேட்டால் அவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறான். முன்னாடியே ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அந்த இடத்த எல்லாத்தையும் சுற்றி காட்டுறான். ஹீரோயினும் வந்து பரவாயில்ல ரொம்ப நல்லாவே இருக்கு, கன்ஃபார்மாக அவள் ஏமாந்துருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு புருஷன்கார கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகிறேன், இன்னைக்கு நைட் இல்லை ஒரு 3 நாளுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். அப்போ உன்னோட கசின் எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, அவளும் என் கூட தான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வரா அப்படின்னு சொல்லிடுறான். இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் வந்து வெக்கேஷனுக்கு போகலான்னு எப்பயோ பிளான் பண்ணாங்க போல. ஆனா அவ வந்து 10 மணிக்கு நைட்டு அங்க ஹீரோவோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா இல்லையா, அதனால ஒரே குழப்பத்துல என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், இப்போதான் மெசேஜ் வந்தது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட் அவளை உடனே நான் போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி கதை விடுறா. அவனும் பெருசா கண்டுக்காம சரி ஓகே அப்படின்னு விட்டுறான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ளோட் வந்து எல்லாம் மீறி போகுது. நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, அதனால வந்துட்டு உன்கிட்ட தான் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னை விடுறா மரியாதையா அப்படின்னு கத்துறா. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினும் வந்து ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. யாரோ கதவு திறக்கிற சவுண்டு கேட்குது. கதவு திறக்கிற சவுண்டு கேட்ட உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, வேக வேகமா ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு பாத்ரூம்ல போயிட்டு டப்ல உட்கார வச்சிடறான். இந்த ஜெனி தான். அது கதவு கொஞ்சம் திறந்து இருக்கு, ஆனா கொஞ்சம் கூட அவளுக்கு கூச்சநாச்சமே இல்லாம நேரா உள்ள வந்துட்டா. ஹீரோ வந்து செம்ம கடுப்பாயிடுறான். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மேனஸே கிடையாதா, கதவு கொஞ்சமா திறந்திருந்தா காலிங் பெல் அடிக்க மாட்டியா, நேரா உள்ள வந்துருவியா, நான் என் பூனைக்குட்டி கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன், பூனைக்குட்டி பயந்துடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறான். இதை எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து உள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. ஏண்டா உனக்கு என்னென்ன பார்த்த பூனைக்குட்டி மாதிரியா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. சரி 10 மணிக்கு தானே வருவேன்னு சொன்னேன், அதுக்குள்ள எதுக்காக வந்த இவ்வளவு சீக்கிரம் அப்படின்னும் போது, இல்ல என்னோட அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிடுச்சு, அதனாலதான் நான் கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே இவன் இந்த மாதிரி பேச்சை மாத்தி மாத்தி பேசுற பொம்பளைங்களை கண்டாவே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றான். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. இப்ப ஹீரோ வந்து பயங்கரமா பந்த பண்றதுலதான் இருக்கான். உன்னோட பேக் அங்கதான் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டீங்க வந்து சீக்கிரமா கிளம்புனீன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும், நான் என் பூனைக்குட்டி கூட போய் விளையாடணும் அப்படின்னு சொல்றான். அவளும் போயிடுறா. உடனே இவன் என்ன பண்றான்னா, மறுபடியும் போயிட்டு டபுள் இருக்க ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்ல உட்கார வைக்கிறான். இப்போதைக்கு இங்க இதுதான் இருக்கு, இதை வந்து மாத்திக்கோ, இல்லை அப்படின்னா ரொம்ப நேரமா அந்த ஈரத்திலேயே இருந்தீங்கன்னா உனக்கு கோல்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்படியே ரொம்ப அக்கறையா ஹீரோவும் வந்து தலையெல்லாம் தொடச்சு விடுறானா. அதெல்லாம் ஹீரோயினுக்கு பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருக்கு. ஹீரோயின் இப்பதான் என்ன கேட்கறானா, எதுக்காக அவளை அப்படி துரத்தி விட்ட, அதுக்கப்புறம் அவ வராமையே போயிட்டான்னா நம்மளோட பிளான் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும் போது, சில பொண்ணுங்க வந்துட்டு நம்ம அவங்க பின்னாடி பயங்கரமா சுத்தணும், அப்பதான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதே நேரத்துக்கு சில பொண்ணுங்க வந்துட்டு நம்ம பின்னாடி சுத்துவாங்க, அவங்கள ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், அது எப்படின்னு எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எக்ஸ்பீரியன்ஸே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பேச்சு பேசுற பத்தியா, அப்பனா உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்களை சுத்த விட்டுருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, அம்மா இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பசங்களுக்குள்ள பேசிக்கிறது, அது மட்டும் இல்லாம இந்த சிஇஓ டிராமாஸ் எல்லாம் வரும் இல்லையா, நாவல் எல்லாம் வரும் இல்லையா, அதுல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள தீட்டிக்கிட்டு இருக்கா. நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காள. உன்னோட ட்ரெஸ் இன்னும் காயவே இல்லை, அதனாலதான் நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் செக்ரட்டரி வந்து, பாஸ் இதாங்க பாஸ் அப்படின்னு சொல்றான். டே கம்முன்னு இருடா அப்படின்னு ஒரு முறை முறைக்கிறான். ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. எங்க ஹீரோ கிட்ட இப்பதான் செக்ரட்டரி கேட்கிறா, சார் உண்மையாவே நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார், காதல்
வந்தா கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாவே உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கையை ஆட்டி ஆட்டி ஹீரோவை செமையா கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். இது பாரு, அவ எதிர்க்க நீயுமே வந்து கரெக்டா நடந்துக்கோ, மாத்தி கீத்தி எதனா பேசி சொதுப்பி வச்சிடாத அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வர பார்த்தா புருஷங்கார வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னங்க பிசினஸ் ட்ரிப் போறேன்னு சொன்னீங்க, வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல உங்க கசினை காணுமே எங்க அப்படின்னு கேட்கும் போது அவளோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அதனால அர்ஜென்ட்டா போயிருக்கா அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், உங்களோட கசின் எதுக்கு இன்னும் சிங்கிளாவே இருக்கா, அவளுக்கு ஒரு பிளைண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னது பிளைண்ட் டேட்டா, அவளுக்கு எதுக்கு பாய் ஃப்ரெண்ட், அவ ரொம்ப சின்ன பொண்ணு, இப்ப அவளுக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றான். நைட்டு ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு புருஷங்காரன் தூங்காமே இருப்பான் போல. நைட்டெல்லாம் வந்து அவளுக்காக வெயிட் பண்ணியிருந்தா மாதிரி ஐயோ செல்லம் நீ எங்கே போயிட்ட அப்படின்னு பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறான். இப்போ இவளுக்கு வந்து இவன் கட்டி பிடிக்கிறதுக்கு பிடிக்கல. இருந்தாலும் இன்னும் ஹீரோவை முழுசாக கரெக்ட் பண்ணி முடிக்கல இல்லையா. இவன் தான் நம்மளோட ஏடிஎம் மிஷின், இவனை நம்ம எதுவும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, நமக்கு அப்புறம் காசே கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. உன்னோட பொண்டாட்டியை கழிச்சு காட்டுறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது நான் ஆல் செட் பண்ணி அவளுக்கு வந்து இல்லீகல் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறேன். அது ப்ரூவ் ஆன உடனே அவளாவே பாய்சன் குடிச்சு சேர்த்துட்டா அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரேம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா உண்மையாவே ஹீரோயின் சாகிறதுக்கு முன்னாடி இதுதான் அவளுக்கு நடந்திருக்கும் போல. அட பாவி, அதனால நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் உயிரே போற அளவுக்கு நான் அவ்வளோ வருத்தப்பட்டேன். ஆனா இது எல்லாத்தையும் நீ தான் ஃப்ரேம் பண்ணியிருக்க. நான் சாகிற வரையும் அது தெரியாம கடைசி நேரத்துல தான் நீ பண்ண எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. அதோட மறுநாள் காலையில எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்கான்னு கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாம இவங்க ரெண்டு பேரும் காலை விட்டு உரசிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கசினுக்கு மெசேஜ் வருதா. அதை பார்த்து அவ அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்னம்மா பாய் ஃப்ரெண்டா, அவ்வளோ சந்தோஷமா ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கலாய்க்கிறா. இல்ல ஆக்சுவலா வந்து அப்ராட்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கா, அவளை பார்க்க எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுல தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு போய் சொல்றா. பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுறா. அப்பதான் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா இன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன வேற ஒருத்தன் கூட இல்லீகல் கனெக்ஷன் சொல்லி ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க, இங்க மட்டும் நீ அவளை வர வைக்கலனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவளாவே எல்லாத்தையும் சொல்றாளே எப்படிரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவளை கூப்பிட்டுக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு விடாம வந்து நம்ம ஹீரோயினோட புருஷங்கார போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோ வந்துட்டு நீ எங்க போகணுமோ நானே ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவளுக்கு என்னன்னா இப்ப வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பா இவன் கோச்சுப்பான். ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கான், நம்ம வேற வழியே இல்லை, இவனை வந்து ட்ராப் பண்ண விட்டாதான் நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஹீரோவும் வந்துட்டு இவங்க தெருவில் முனையிலேயே தான் ட்ராப் பண்றான். அந்த டைமுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினோட புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பாத்துடுறான் இவங்க ரெண்டு பேரையும். அடியே எவன்டி அவன், எவன் கூட வந்து இறங்குற அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கையை பிடிச்சி முறுக்குனான். அப்பதான் அவன் என்ன சொல்றானா, ஐயோ அவன் வந்து என்னோட கசின், அதுவும் என்னோட ரொம்ப நெருக்கமான கசின், நீ எதுவும் அவனை தப்பா நினைக்காத, என்னோட ஃப்ரெண்டுக்கு அவனை வந்து பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. செல்லம் தயவு செஞ்சு என்னை தப்பா நினைச்சுக்காத, நான் ஏதோ பொசசிவ்னஸ்ல இதெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி கதறான். இவன் பொண்டாட்டி கிட்ட கசின்னு சொல்லி ஏமாத்தினான் இல்லையா, அதே இவனுக்கும் நடக்குது பாருங்க. இப்போ வந்து ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறா. என்ன சொல்றா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ வந்து கொஞ்சம் காசு வந்து அவளை இன்வெஸ்ட் பண்ண வை, ஒரு 2 வாரத்துல அதில் அவளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி நீ அவளுக்கு அந்த காசை திருப்பி கொடு. அப்போ வந்து அவள் இன்னும் நம்ப ஆரம்பிச்சிருவா. அப்போ அவகிட்ட இருக்க மொத்த பணத்தையும் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுமே சரி ஓகே இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீ எந்த ஐடியாவும் கொடுக்க வேணாம், ஏன்னா உனக்கு அவ்வளோவா இதில் நாலேஜே இல்லை, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா இது பாரு என்கிட்ட அதிக பணம்லாம் கிடையாது, எல்லாமே வந்து என் புருஷன் கையில் லாக் ஆகிடுச்சு, ஓரளவு கொஞ்சம் தான் பணம் இருக்குது, அதை உனக்கு அனுப்புகிறேன், அதை வச்சு எந்த அளவுக்கு அவங்கள ட்ரெக் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் போன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு கசின் அந்த இடத்துக்கு ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. அங்கே வந்த உடனே உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவளும் சிம்பிளா ஆர்டர் பண்றாளா. உடனே ஹீரோ வந்து காண்டாயிட்டு என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிட்டியா, நான் என்கிட்ட காசு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா, இந்த மாதிரி எதுக்கு என்ன அசிங்கப்படுத்துறீங்க வந்து அப்படி இப்படின்னு ரொம்ப சீனை போடுறான். உண்மையான செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு செக்ரட்டரி மாதிரியே வந்து நடிக்கிறாரு. நடிக்கிறது மட்டும் இல்லாம சார் ஒரே வாரத்துல நமக்கு வந்துட்டு இவ்வளோ மில்லியன் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இந்த ஷேர்ல அப்படின்னு சொல்றாரு. நீ இவ்வளவு கேட்க ஆரம்பிச்சிடா, நீங்க என்னென்ன பிளான் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களோட ஐடியாஸ் எல்லாம் எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்கும் போது
கேட்கும்போது தாராளமாக சொல்லித்தரேன், இதில் என்ன இருக்குது, உனக்கு சொல்லி கொடுக்காம வேற யாருக்கு சொல்லி கொடுக்க போகிறேன், ஜஸ்ட் வந்து முதல்ல ஒரு 50 மில்லியன் மட்டும் ரெடி பண்ணு, அதை நான் வந்து உனக்கு இன்வெஸ்ட் பண்ணி 2 வாரத்தில் அதை 100 மில்லியனாக தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்காக நீ வந்து 2 வாரத்தில் 100 மில்லியன்னு சொன்னியே, நான் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இல்லாமல் உனக்கே செலவுக்கு காசு இல்லாமல் இருக்கு இல்லையா, இந்த என்னோட கார்டு வச்சு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் கார்டை கொடுக்குறான். இது வந்து ரொம்பவே சைனாவில் கம்மியாக தான் இருக்கும் இந்த பிளாக் கார்டு, அது ரொம்ப பெரிய பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும் போல். அதை பார்த்தோன்னே இந்த பணம்லாம் எப்படி உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. படாத தைரியமாக செலவு பண்ணி இது எல்லாமே என்னோட உழைப்பில் வந்த காசு தான் அப்படின்னு சொல்கிறானா. உடனே அடடா, இந்த வேலை செஞ்சால் இவ்வளோ காசு கிடைக்குமா என்ன, என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அதோட 2 வாரம் கழிச்சு காட்டுறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி அவளுக்கு வந்து 100 மில்லியன் ப்ராஃபிட் வர மாதிரி பண்ணிடுறான். அவளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 100 மில்லியனும் கிரெடிட் ஆயிடுது. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இந்த டைமுக்கு நம்ம ஹீரோயின் தற்செயலாக அங்கே வர மாதிரி வரா. கசின், நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே, இது யாரு, உன்னோட பாய் ஃப்ரெண்டா, ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆமாம்மா என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறா. அண்ணன் பாவம் ரொம்ப இன்னசென்ட், இன்னமும் வந்து நீ சிங்கிள்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு, நான் போய் அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றா. இவ உடனே பயந்து போய் பதறி போய் ஐயோ இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றா. என்ன நீ சொல்ற, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், உங்க அண்ணன் கிட்ட போய் மறைக்கணும்னு நீ நினைக்கிறியே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறா. இது என்னோட பர்சனல், அது மட்டும் இல்லாம இன்னும் நான் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல, அதுக்குள்ள நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சரி ஓகேன்னு போயிடுறா. ஹீரோ உடனே வந்து யாரது, உன்னோட அண்ணியா, அண்ணின்னு கூப்பிட்டுட்டு இருந்தியே, உனக்கு அண்ணன் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அண்ணாலாம் இல்லை, அண்ணா வந்து ஜஸ்ட் எனக்கு ரொம்ப தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த கசின் வந்துடுறா. வந்த உடனே இதை பாரு, ஏன் அண்ணன் கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்காக நீ உன் அண்ணன் கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிற, இது நல்லதே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ற. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து உனக்கு ஒரு அண்ணன் தானே, அவன்கிட்ட உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னா என்ன தப்பு, அதை எதுக்கு நீ மறைக்கணும்னு நினைக்கிற, உனக்கும் அவனுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறா. அந்த டைமுக்கு கரெக்டா புருஷங்கார அங்க வர, ஐயோ அண்ணா கேட்டீங்களா, இவங்க நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க, இந்த பொம்பளையோட மனசுல ரொம்ப அழுக்கு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் கிடையாது, அவ அப்படி கிடையாது, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி புருஷங்கார ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றான். ஏன்னா இன்னும் மொத்த பணமும் அவகிட்ட இருந்து வரல இல்லையா, அதனால. அப்பதான் இவ என்ன சொல்றேன்னா, நம்ம 2 பேருக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்றாங்க, அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது உண்மையா அப்படிதான் சொன்னியா நீ அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். தங்கச்சிக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அதை வந்து உன்கிட்ட சொல்ல மாட்டா, மறைக்கிறா, அதை தான் நான் ஏன்னு கேட்டேன், அதுக்குள்ள இவ இந்த மாதிரி எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இல்லைண்ணா போய் சொல்றேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. இவனுக்கு செம ஆத்திரம், உண்மையை சொல்லு, நீ எனக்கு தெரியாம யாரனா டேட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே ஹீரோயினுக்கு தெரியாம தனியா கூட்டிட்டு வந்து பேசுறா. அவ வந்து உன்னையும் என்னையும் சந்தேகப்படுறா சேர்த்து வச்சு, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, உனக்கு புரியவே இல்லையா, நான் எதுக்காக உனக்கு ஏமாத்த போறேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் உடனே அப்பா ஐயோ தங்கம் செல்லம் குட்டி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுறா, அவ முட்டாள்தனமா சொன்னதை நம்பி நானும் முட்டாள்தனமா உன்னை சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பாச மழையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவ அப்படியே நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்காக கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ண, கொஞ்சோண்டு டைம் கொடு, ஏன் அப்படின்னா அவளோட பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ஆனா இந்த வீடும் கம்பெனியும் அவளோட பேர்ல தான் இருக்கு, அதை மட்டும் மாத்திட்டோம் அப்படின்னா போதும் நமக்கு அப்படின்னு சொல்றான். இவளும் வந்து இப்போதைக்கு என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கானா, ஹீரோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல இல்லையா, அதனால இவனையும் விட முடியாம இவனையும் இன்னும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கா. பொண்டாட்டி கிட்ட போறான். பொண்டாட்டி கிட்ட போயிட்டு எதுக்காக நீ அவளையும் என்ன சேர்த்து வச்சு பேசின, அது பெரிய தப்பு இல்லை, நானும் அவளும் வந்து அண்ணன் தங்கச்சி இப்படி எல்லாமா பேசுவ அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அவ வந்து அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்றத உன்கிட்ட மறைக்கிறா, அது எனக்கு நல்லாவே தெரியுது, அதனாலதான் நான் கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னும் போது இனிமே இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வீட்டுல நடக்கவே கூடாது, நீ வீட்டுல இருந்தியா, சமைச்சியா, வீட்டை கிளீன் பண்ணியா அப்படின்றது மட்டும்தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்றான். இருடா உனக்கு வச்சிருக்கேன் பெரிய ஆப்பா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா ஹீரோயின். இன்னும் அவனுக்கு வீடு கைக்கு வராததுனால அவனால ஒரேடியா வந்து அவளை பகச்சிக்க முடியல. இது பாரு செல்லும், என்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசினீன்னா எங்க 2 பேருக்கும் எவ்வளவு சங்கடமா இருக்கும், அதனாலதான் நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு இங்க ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இப்பதான் இந்த பெரிய பிட்டா போடுறான். 150 மில்லியன் அப்படின்னு சொல்றான். 150 மில்லியனா, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போக அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா.
கரெக்டாக அதே நேரத்துக்கு செக்ரட்டரி அங்கே வரான். சார் இன்னும் 3 நாள் தான் இருக்குது, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண போகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை. ஸோ நான் இவங்க கிட்ட கேட்டேன், இவங்க சொன்னாங்க அப்படின்னா இவங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட் அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறானா. ஐயோ இவ்வளோ நல்லவனா இருக்கானே, 150 கோடிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்குறா. அது எப்படியும் ஒரு 325 கோடி வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. ஐயோ 150 கோடி இப்போ வேணும்டா சாமி அப்படின்னு நினச்சிக்கிறா. ஹீரோயின் நேராக ஹீரோ வந்து பார்க்குறா. நீ 150 மில்லியன் ஒரே மொத்தமாக கேட்டினா அவள் எப்படி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, கண்டிப்பாக அவள் கொடுப்பா, கண்டிப்பாக அவள் என்னை நம்புறா. அது மட்டும் இல்லாமல் அவள் நான் பணக்காரன் அப்படின்றதுல ஆணித்தரமாக இருக்கா, அதனால அதை நம்பி என்கிட்ட கொடுப்பா காசு அப்படின்னு சொல்கிறான். எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து சான்ஸே இல்லாத மாதிரி பொண்ணுங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை எனக்கு வந்துட்டு உன்ன மாதிரி பொண்ணுங்களை பற்றி இன்னமும் நான் தெரிஞ்சிக்கவே இல்லை, அதனால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயின் கிட்ட சேட்டை பண்றான். ஹீரோயினை கிஸ் பண்றானா. ஹீரோயினுக்கு முதல்ல பிடிக்கவே மாட்டேது. ஆனாலும் இவ வந்து அவனை தள்ளி விட மாட்டா. அவளுக்குள்ளேயே மனசுக்குள்ள என்னடா இது, நம்ம வந்து அவனை தள்ளி விட மாட்டோமே ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமுக்கு சொல்லாம கொள்ளாம செக்ரட்டரி என்ன பண்றானா, வேகமா உள்ள வந்துடுறான். சார் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு. ஐயோ தெரியாம வந்துட்டேன் சார் அப்படின்னு கண்ணை மூடிக்கிறான். ஹீரோக்கு செம்ம கொலை வெறி ஆகுது. தொலை அப்படி என்னத்துக்கு தான் இப்படி வந்து வேகமாக ஓடி வந்த உள்ள அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறா. உடனே இல்லை சார் உங்கள் பாட்டி ஃபோன் பண்ணாங்க, அர்ஜென்ட்டாக வந்து உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம், இப்போதைக்கு நீங்கள் கல்யாணம் மட்டும் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை ஃபேமிலி ரெஜிஸ்டர்லேருந்தே தூக்கிடுவேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க சார், தயவு செஞ்சு அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, பாட்டி கிட்ட சொல்லு எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா, இப்போ தான் வந்து எனக்கு கிஸ் பண்ணான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறானா. என்னது இவன் நம்மளையா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறா. இப்போ வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னும் போது, ஆமாம் நான் கிஸ் பண்ணும் போது நீயும் திருப்பி என்ன கிஸ் பண்ண, அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. கிடையாது நான் உன்னை திருப்பி கிஸ்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறா ஹீரோயின். ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு இப்போதைக்கு என்னோட புருஷனோட பிரச்சனையை முடிக்கணும், மற்றபடி வேறு எதுலேயும் நான் யோசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு புருஷனையும் கசினையும் காட்டுறாங்க. இப்போ தான் இவ வந்து என்ன கேட்குறா அப்படின்னா, 150 மில்லியன் வந்து நான் ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இவன் என்ன சொல்றானா, அவ்வளோலாம் காசே இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே இவளும் கோச்சிக்கிட்ட மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்காளா. இவன் கெஞ்சிட்டு இருக்கான், கவலைப்படாத நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தரேன், கண்டிப்பாக நான் தந்துடுவேன் உனக்கு, நம்ம சீக்கிரமே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். கள்ளக்காதலி கசின் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து உண்மையான தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, 150 மில்லியன் எல்லாம் வந்து எவனையும் நம்பி போடாத, எவனும் பணக்காரனா இல்லையான்னு நம்ம தெரியாம பண்ணக்கூடாது, அவன் பணக்கார மாதிரி உன்னை நடிச்சு ஏமாத்தி மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு ஓடிட்டானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, இவ சொல்றா இல்லை அவன் பெரிய பணக்காரன் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு தம்பிக்காரன் என்ன சொல்றானா, இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணலாம், என்கிட்ட நிறைய ஆன்டிக் பொருள் எல்லாம் இருக்கு, அந்த பொருளை வந்துட்டு பணக்காரனுங்க காசு வச்சிருக்கவனுங்க கொஞ்சம் கூட யோசிக்காம எவ்வளோ நீ சொன்னினாலும் காசு கொடுத்து வாங்குவானுங்க, அதை உன் ஆளை வாங்குறானான்னு பார்ப்போம், அவன் வாங்கினா அப்படின்னா கண்டிப்பாக அவன்கிட்ட காசு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றான். ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவுமே கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு வரான். என்கிட்ட வந்துட்டு எக்கச்சக்கமான ஆன்டிக் பொருள் இருக்கு, அந்த காலத்து மேப்பு, அந்த காலத்து ஓலைச்சுவடி, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்றானா. ஹீரோ ஓகே காட்டுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த காலத்து பேப்பர் மாதிரி ஒரு பேப்பரை கொடுத்துட்டு 60 மில்லியன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இது டூப்ளிகேட்னு சொல்லிட்டு இவங்க டெஸ்ட் பண்றாங்கன்றதும் அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் என்ன பண்றான் அப்படின்னா, ஓகே நான் காசு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள ஹீரோயின் எங்க இருக்க அப்படின்னு கேட்கறான். உடனே இவனும் எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அதே நேரத்துக்கு 60 மில்லியனையும் இவன் பே பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அவன் கேட்கறான், நல்லாவே தெரியும் நீங்க என்ன டெஸ்ட் பண்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணீங்க, அந்த 60 மில்லியனை நீங்களே வச்சுக்கோங்க, இது ஃபேக்குன்றதும் எனக்கு தெரியும், ஆனா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிஸ்னஸ் டீலும் நான் உங்ககிட்ட பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு பிஸ்னஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையே இல்லை அப்படின்ற பட்சத்துல யார் கூட நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், மரியாதையா 2 பேரும் வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்றான். ஐயோ சார் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கெஞ்சிரா. இப்ப வெளியில போறீங்களா இல்ல ஆளை கூப்பிட்டு இழுத்து வெளியில தள்ளவா அப்படின்னு கேட்கறானா. இவங்க வேற வழியே இல்லாம 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. நீங்க தான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்றது ஹீரோக்கு தெரியும். அதனால உடனே இவன் என்ன பிளான் பண்றான்னா, ஹீரோயினுக்கு நம்ம மேல அக்கறை இருக்கா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு ஏதோ வந்து கலவரம் நடந்த மாதிரியும் அங்கங்க ரத்தம் சொட்டினா மாதிரியும் இவன் கையை அறுத்துக்கிட்டு ரத்தத்தெல்லாம் ஒழுக விட்டுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துலயே அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க ரத்தம்லாம்
ரத்தம்லாம் சிந்திருக்கிறத பார்த்த உடனே அவள் பயங்கரமாக பயந்து போய் ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஃபோனை எடுக்கவே மாட்டான் அவன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தேவையில்லாமல் உன்னை நான் தான் இந்த விஷயத்தில் இழுத்து விட்டுட்டேன். அதனால தான் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. உனக்கு மட்டும் எதனா நடந்திருந்ததுன்னா என்னை நானே மன்னிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓன அழ ஆரம்பிச்சிடுறா. நேரத்தை பார்த்த உடனே வேக வேகமாக ஓடி வந்து பின்னாடி கட்டி பிடிச்சிக்கிறான். ஐயோ எனக்கு ஒன்றும் அவளை தயவு செஞ்சு நீ அழாத. நான் ஜஸ்ட்டு உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக விளையாட்டாக இதெல்லாம் பண்ணிட்டேன்னும் போது உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறா. கொஞ்சோண்டு டைம் கொடு, இது எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டு நான் யாருன்ற உண்மை எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீன்லேயே பார்த்தா நேராக வந்து வீட்டுக்கே வந்துடுறா அவ கசின்னு. வந்த உடனே வந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என் தம்பி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டான், அதனால நீங்களும் நானும் எதுக்காக வந்து பிரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதுக்கு மேலே நான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னா எனக்கு நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணினா நான் வந்து உன்னை மன்னிச்சிடுவேன், உன்னை இதுக்கப்புறம் நம்புவேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை பாரு, உன்னோட கசின் பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு என்னோட பிஸ்னஸ்க்கு போட்டியாக நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எல்லாமே இல்லீகலாக பண்ணுறான். அதுக்கான ப்ரூஃபை மட்டும் நீ கொண்டு வந்த அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒன்று. கண்டிப்பாக அவ்வளோதானே, அதெல்லாம் என்கிட்ட எங்கே இருக்குன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறா. வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு அவன் எங்கே அதெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கானோ அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறா. கரெக்டாக அவன் அந்த டைமுக்கு உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்தவன் சும்மா இருப்பானா, இவளை வந்து கட்டி பிடிச்சி டார்லிங் காலையிலேருந்து உன்னை மிஸ் பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு தான் தேவையானது ப்ரூஃப் எல்லாம் கிடச்சிடுச்சு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவும் இவளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டான். அதனால இதுக்கப்புறம் இவன் தேவையில்லைல்ல, பலான்னு கண்ணத்திலேயே விடுறா. யார் டார்லிங், ஏதோ சும்மா இவ்வளோ நாள் உன் கூட இருந்தனே தவிர எனக்கு உன் மேலே லவ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு ஹீரோவும் அங்கே வரான். வந்த உடனே அந்த ப்ரூஃபை எடுத்து ஹீரோ கையில் கொடுத்துட்றா. அவ இவன் என்ன பண்ணுறான்னா எட்டி ஒரே மிதிக்கிறான் ஹீரோயினோட புருஷங்காரனு. நீ அவளோட கசின் பிரதர் தானே அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான் ஹீரோவை. என்னது கசின் பிரதரா? ஆமாம், நீ வந்து என்ன கசின் சிஸ்டர்னு சொன்ன இல்லையா, அதே கசின் பிரதர் தான் இவரும் எனக்கு அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுகிறா. நீ என்ன பண்ண இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன், மன்னிச்சிடுறேன், ஆனால் என்னை விட்டு மட்டும் போயிடாது அப்படின்னு அவள் காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இவன் எட்டி ஒதுக்கிறா. நேரத்துக்கு அப்புறம் கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடறான். நான் இவ்வளோ கெஞ்சியும் வந்து உன் மனசில் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லைல்ல, உனக்காக நான் வந்து என் பொண்டாட்டியை பகைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். சான்ஸே இல்லை, நீங்கள் ரெண்டு பேருமே சூப்பர் தான், பயங்கர அசத்தல் தான். ஒருத்தர் லவ் பண்ணுறன்ற பேரில் காசு பணம் அப்படின்றதுக்காக எவ்வளோ அளவு தூக்கி போட்டுட்டு அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அடி அப்படின்னு புருஷன்கார செம்ம கடுப்பாயிடுறான். மேலேயும் ஹீரோ பார்த்துட்டு சும்மாவா இருப்பான், எட்டி மிதிக்கிறான். இனிமேல் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த ஊருக்குள்ளே நடமாடவே முடியாது. நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ சேர்ந்து பண்ண எல்லாத்துக்குமே எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. இது எல்லாத்தையுமே போலீஸில் கொடுக்க போகிறோம். இதோட வந்து உங்கள் இளமை இருக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வர முடியாது. மொத்த இளமை காலமும் வந்து ஜெயிலில் தான் கழிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் செம கடுப்பாயிட்டு புருஷங்காரனை வந்து பலார்னு ஒன்று கண்ணத்திலே விடுறா. உண்மையாகவே உன்னை லவ் பண்ணி அவ்வளோ அளவுக்கு நம்பினேன், என்னோட சொத்து எல்லா பணம் மொத்தத்தையும் உன்கிட்ட கொடுத்தேன், அது எல்லாமே வந்து உன் நம்பிக்கையில தான் நான் பண்ணேன். ஆனால் நீ எனக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ண, உனக்கெல்லாம் வந்து உலகத்தில் உயிர் வாழறதுக்கே தகுதி இல்லடா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட புருஷங்காரெல்லாம் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க கம்பெனி மொத்தத்தையும் ஹீரோயின் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோ கொடுத்தான் இல்லையா கார்டு, அதை திருப்பி கொடுத்துட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் நீ என்னோட கம்பெனிலேயே எனக்காக வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஹீரோ அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் உண்மையை சொல்கிறான். உடனே ஹீரோயினுக்கு ரிங்கும் கொடுத்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸும் பண்ணுறான். ஒரு வாட்டி நம்மளோட காதல் கை கொடுக்கல அப்படின்றதுக்காக மொத்தமாகவே வந்து காதலை ஒதுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராமாவும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.